ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை வச்சு ரொம்ப சாஃப்டான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் அரை கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அரை கப் அளவு சர்க்கரைக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது. இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு கொஞ்சம் பிசு தன்மை வர வரைக்கும் வச்சோன்னா போதும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிட்டு கொஞ்சம் பிசு தன்மை வந்துருச்சு. இந்த டைமில் இதை ஆஃப் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீட்டர் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் பீட் பண்ணியாச்சு. சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கைகளாலேயே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் வந்து நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவு பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பிசையும் போது இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். இதில் வந்து இது வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே மாவாகவே அப்படியே எடுத்து இந்த மாதிரி கைகளால் அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் குலோப் ஜாமுன் மாதிரி போடணும் அப்படின்னா கூட நீங்கள் சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே தான் ஷேப் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ சின்ன ஸ்கொயராக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஒரே ஒரு தடவை கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இதோட திக்னஸ் வந்து இந்த அளவில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஊறி வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் சூடுபடுத்திக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை கேக் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம்.
மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு உடனே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த சூடோடவே நம்ம சேர்க்கும்போது தான் இது வந்து இந்த சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகி உள்ளே போகும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சுகர் சிரப்லேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோதுமை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு